தமிழகத்தின் டெல்டா மற்றும் கடலோர மாவட்டங்களில் வருகின்ற வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை மிக கனமழை பெய்யக்கூடும் என்ற வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குமரிக்கடல் மற்றும் இலங்கைக்கு தெற்கே நிலவும் காற்றழுத்த தாழ்வு காரணமாக இந்த கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டெல்டா மாவட்டங்கள் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் வெள்ளி முதல் ஞாயிறு வரை 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையினை எதிர்கொள்ள தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையின் 3 அணியினர் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியிலும் 2 அணியினர் கடலூர் நகராட்சிக்கு அருகிலும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிக்காக முன்னெச்சரிக்கையாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் தேசிய பேரிடர் மீட்புப் படையின் ஒரு அணி வெள்ளிக்கிழமை முதல் விழுப்புரம் மாவட்டத்தில் நிலைநிறுத்தப்பட உள்ளது. கோவையில் நடைபெற்ற டிஎன் ரைசிங் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் 44,000 கோடி ரூபாய்க்கு மேல் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இதன் மூலம் 1 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க இருப்பதாகவும் இது தொடர்பாக 158 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள்தான் முதலீடுகள் வேறு மாநிலத்திற்கு சென்று விட்டதாக கூறி வருவதாக விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்துள்ள தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழகத்தில் புதிதாக 12,623 தொழில்கள் தொடங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். எத்தியோப்பியாவில் 10,000 ஆண்டுகள் கழித்து வெடித்து சிதறிய ஹேமிகுப்பி எரிமலையின் சாம்பல் டெல்லியை வந்தடைந்தது. எத்தியோப்பியாவில் 10,000 ஆண்டுகளாக உறங்கிக் கொண்டிருந்த எரிமலை திடீரென குபுகுபுவென புகையை கக்கியவாறு வெடித்து சிதறியது. இதனால் ஏற்பட்ட தீப்பிழம்பு அந்த பகுதி முழுவதும் பரவிய நிலையில் அதன் சாம்பலானது மணிக்கு சுமார் 130 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து செங்கடலை கடந்து வடமேற்கு இந்தியாவை வந்தடைந்தது. முதலில் ராஜஸ்தானை அடைந்த புகை ஜோத்பூர், ஜெய்சால்மர் வழியாக மணிக்கு 120 முதல் 130 கிலோமீட்டர் வேகத்தில் பரவி டெல்லியை நேற்று இரவு 11 மணிக்கு வந்தடைந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சுமார் 25,000 முதல் 45,000 அடி வரை பரவும் இந்த சாம்பலால் யாருக்கும் எந்தவொரு பாதிப்பும் ஏற்படாது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே எரிமலை தீப்பிழம்பு வெளிப்படும் பகுதியில் விமானங்களை இயக்க வேண்டாம் என விமான நிறுவனங்களுக்கு மத்திய விமான போக்குவரத்து இயக்குநரகம் அறிவுறுத்தியுள்ளது. இதனால் கொச்சி, துபாய் மற்றும் கொச்சி ஜெட்டா விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. கரூர் துயர சம்பவத்தில் சதி நடந்துள்ளது. குற்றம் செய்தவர்கள் சிபிஐ அலுவலகத்தை கூட சுற்றிக் கொண்டு இருக்கலாம் என்று தமிழக வெற்றிக் கழக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கரூரில் சிபிஐ விசாரணைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்தவர் இந்த துயர சம்பவம் தொடர்பான ஆதாரங்களை சமர்ப்பித்து யார் யார் மீது சந்தேகம் உள்ளது என்பது குறித்தும் சிபிஐ அதிகாரிகளிடம் தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டார். எங்களுடைய ஒரே குறிக்கோள், ஒரே எண்ணம், இந்த சதி செயலில் இந்த 41 மரணத்தில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்றுதான் எங்களுடைய ஒரே எண்ணம். ஸோ இந்த சதி செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகள் இந்த இடத்துல சுற்றி கொண்டு இருக்கலாம், பக்கத்திலே இருக்கலாம், இங்கே சுற்றி கொண்டு இருக்கலாம். ஸோ அவர்கள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை கிடைக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய ஒரே எண்ணம். எல்லா தேவைப்பட்ட அனைத்து ஃபுட்டேஜுகள் எல்லாமே கொடுத்துருக்கிறோம். அவர்களுக்கான ஒரு தெளிவுகள் வேண்டும், இது எப்படி நடந்ததுன்னு. ஸோ அந்த தெளிவுகளையும் கொடுத்துருக்கிறோம். யார் யார் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்குங்கிறதையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழா பாதுகாப்பிற்கு 15,000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பணியில் அமர்த்தப்பட்டிருப்பதாக தமிழக டிஜிபியும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளனர். டிசம்பர் 3ஆம் தேதி நடைபெற இருக்கும் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவது மற்றும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது தொடர்பாக வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்த நிலையில் நீதிமன்றத்தில் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அறிக்கையை பதிவு செய்து கொண்ட நீதிபதி பாலாஜி விசாரணையை நாளைய தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டது என்பது 50 ஆண்டுகள் உழைப்பிற்கு கிடைத்த பரிசு என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வேதனை தெரிவித்துள்ளார். சென்னை செல்வதற்காக கோவை விமான நிலையம் வந்தபோது செய்தியாளர்களை சந்தித்தவர் மனவேதனையில் உள்ளேன், தற்பொழுது சொல்வதற்கு ஒன்றும் இல்லை என்று கூறினார். தாவேகாவில் இணைய உள்ளீர்களா என்ற கேள்விக்கு செங்கோட்டையன் பதிலளிக்காமல் சென்றார். 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்து
இந்த இயக்கத்திற்காக நான் உழைத்த எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசு உறுப்பினர் கூட இருக்கக்கூடாது என்ற முறையில் உறுப்பினரை நீக்கப்பட்டிருக்கிறார் என்பது நீங்கள் அறிவீர்கள். இந்த மனவேதனை என்பது உங்களை போன்றவருக்கு நன்றாக தெரியும். யாருக்கு மேலே எந்த கருத்தும் இப்போ சொல்வதற்கில்லை. இரண்டாயிரத்து 26 ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் நடத்தவுள்ளதாக ஜாக்டோ ஜியோ அறிவித்துள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துதல், காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்டவையை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பு தொடர்ச்சியாக போராடி வருகிறது. கடந்த 18ஆம் தேதி நடத்தப்பட்ட ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் கலந்து கொண்ட ஆசிரியர்களின் ஒருநாள் சம்பளத்தை பள்ளிக் கல்வித்துறை பிடித்தம் செய்திருந்தது. இந்நிலையில் ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் பிரபாகரன், தியோடர் ராபின்சன், பாஸ்கரன் ஆகியோர் தலைமையில் உயர்மட்ட குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இதில் 2026 ஜனவரி மாதம் தொடர் வேலைநிறுத்த போராட்டம் நடத்த உள்ளதாக முடிவெடுக்கப்பட்டது. தங்களது கோரிக்கைகளை அரசு ஏற்க மறுப்பதாக எதிர்ப்பு தெரிவித்து டிசம்பர் 11, 12 ஆகிய தேதிகளில் மாவட்ட தலைநகரங்களில் உரிமை மீட்பு முழக்க போராட்டமும், டிசம்பர் 27 சென்னையில் வேலைநிறுத்த மாநாடும், தொடர்ந்து 2026 ஜனவரி 6 முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் தொடங்கப்படும் என ஒருங்கிணைப்பாளர் பிரபாகரன் அறிவித்துள்ளார். கர்நாடகாவில் முதல்வர் மாற்றம் குறித்த ரகசியத்தை வெளியில் சொல்ல முடியாது என துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்து 2½ ஆண்டுகள் முடிந்துள்ள நிலையில் முதல்வர் மாற்றம் என்ற சர்ச்சை தலை தூக்கியுள்ளது. இந்த நிலையில் பெங்களூரு தெற்கு மாவட்டத்தில் கனகபுராவில் செய்தியாளர்களை சந்தித்த டி.கே. சிவக்குமார், முதல்வர் மாற்ற விவகாரம் என்பது 5-6 பேருக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் என்றும் அதை தன்னால் வெளியில் கூற முடியாது என்றும் தெரிவித்தார். மேலும் சித்தராமையா கட்சிக்காக கடுமையாக உழைத்த தலைவர் என்றும் அடுத்த பட்ஜெட்டையும் அவரே தாக்கல் செய்வார் எனவும் குறிப்பிட்டார். இப்பொழுது 2028 மற்றும் 2029 தேர்தல்களில் வெற்றி பெறுவதே இலக்கு என குறிப்பிட்ட சிவக்குமார், அதற்காக ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என தெரிவித்தார். பாகிஸ்தான் தாக்குதலுக்கு சரியான நேரத்தில் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என ஆப்கானிஸ்தான் எதிர்வினை ஆற்றியுள்ளது. ஆப்கானிஸ்தான் பாக்டிகா, கோஸ்ட் மற்றும் குனார் மாகாணங்களில் நடத்திய வான்வழி தாக்குதல்களால் 9 குழந்தைகள், ஒரு பெண் உட்பட 10 பேர் கொல்லப்பட்டனர். தங்கள் இறையாண்மையை பாகிஸ்தான் மீறி இருப்பதாக கடுமையாக கண்டித்துள்ள ஆப்கான், தக்க பதிலடி கொடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. T20 உலகக்கோப்பைக்கான அட்டவணை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னையில் எந்தெந்த போட்டிகள் நடைபெறுகின்றன என்பதை தற்போது பார்க்கலாம். இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற இருக்கும் T20 உலகக்கோப்பை போட்டிகளில் மொத்தம் 7 லீக் போட்டிகள் சென்னையில் நடைபெற உள்ளன. ஆனால் இந்திய அணி விளையாடும் போட்டி சென்னையில் நடைபெறாதது ரசிகர்களுக்கு சற்று ஏமாற்றம் அளிக்கக்கூடியதாக உள்ளது. இருப்பினும் சூப்பர் 8 சுற்றுகளில் ஒரு போட்டி சென்னையில் பிப்ரவரி 26ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. பிப்ரவரி 8ஆம் தேதி நியூசிலாந்து மற்றும் ஆப்கானிஸ்தான் மோதும் போட்டியும், பிப்ரவரி 10ஆம் தேதி நியூசிலாந்து மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் மோதும் போட்டியும், பிப்ரவரி 13ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் நெதர்லாந்து மோதும் போட்டியும் நடைபெற உள்ளன. அதேபோல பிப்ரவரி 15ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் நமீபியா மோதும் போட்டியும், பிப்ரவரி 17ஆம் தேதி நியூசிலாந்து மற்றும் கனடா மோதும் போட்டியும், பிப்ரவரி 19ஆம் தேதி ஆப்கானிஸ்தான் மற்றும் கனடா மோதும் போட்டியும் சென்னையில் நடைபெற உள்ளன.